السلام عليكم ورحمة الله وبركاته. மனிதனுக்கு ஈடேற்றத்தை தரக்கூடிய 7 குணங்கள் என்ன என்பதை பார்த்து வருகிறோம். இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, ஈடேற்றத்திற்கான அடிப்படை என்ன, மனிதன் வெற்றி பெறுவதற்கான மூலக்கூறு என்ன என்று கேட்கப்பட்டது. இப்பொழுது இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னார்கள், ஒரு மனிதருக்கு அல்லாஹு தஆலா செல்வத்தை வழங்கவில்லை, அவருக்கு ஏழ்மையை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை பொருந்தி கொள்ள வேண்டும், இருப்பதை கொண்டு போதுமாக்கி கொள்ள வேண்டும். அந்த நேரத்திலும் அல்லாஹ்விற்கு ஷுக்ர் செய்ய வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு தரலையே, எல்லாத்துக்கும் கொடுத்த மாதிரி அல்லாஹ் எனக்கு கொடுக்கவில்லையே என்று அவன் அல்லாஹ்வின் மீது அதிருப்திப்படக்கூடாது. செல்வத்தை வழங்காத நேரத்தில் அல்லாஹ் அவனுக்கு எதை கொடுத்தானோ அதை கொண்டு பொருந்தி கொள்ள வேண்டும். ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தஆலா செல்வத்தை கொடுத்தான் என்றால், வசதி வாய்ப்பை வழங்கினான் என்றால் அதை பிறருக்கு தர வேண்டும், அதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். கொடைத்தன்மை உள்ளவனாக மனிதன் இருக்க வேண்டும். இதுதான் ஈடேற்றத்திற்கான அடையாளம் என்று இமாமுனா கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள். கொடைத்தன்மை என்பது மனிதனை ஈடேற்றப்படுத்தக்கூடிய குணங்களில் ஒன்று. இது அல்லாஹ்வினுடைய குணம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னல்லாஹ ஜவ்வாதுன், அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கொடையாளன். யுஹிப்புல் ஜவாத, அவன் கொடைத்தன்மையை விரும்புகிறான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் மிகப்பெரிய கொடையாளன். அல்லாஹ் யார் கேட்டாலும் கொடுப்பான், எப்போ கேட்டாலும் கொடுப்பான், எதை கேட்டாலும் தருவான். கொடுக்க முடியாது என்று இறைவன் சொல்ல மாட்டான். அல்லாஹு தஆலா கொடுக்கும் குணமுள்ளவனாக இருக்கிறான். அந்த அல்லாஹ்வினுடைய குணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். தஹல்லகு பி அஹ்லாகில்லா என்று சொல்வார்கள். அல்லாஹ்வினுடைய குணங்களை எல்லாம் உங்களது குணங்களாக மாற்றிக்கொள்ளுங்கள். அது அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும். அல்லாஹ்வினுடைய குணம் கொடுக்கும் குணம். சஹாபாக்களிடத்தில் அந்த குணம் இருந்தது. எனவே தான் அல்லாஹ்வினுடைய அன்பை அவர்கள் சம்பாதித்தார்கள். தபூக் போர்க்களத்தின் போது சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு தேவையான உதவிகளை நீங்கள் கொண்டு வாருங்கள், செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் எல்லாம் அவர்களால் முடிந்ததை கொண்டு வந்து கொடுத்தார்கள். அந்த போர்க்களத்திற்காக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ற தனி மனிதர் மட்டும் 950 ஒட்டகங்களை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஒரு பெரிய வியாபாரம் முடிந்து வந்த நேரத்தில் அந்த போருக்கான அழைப்பு வந்தது. அப்படியே கொண்டு வந்து 950 ஒட்டகத்தையும் 50 குதிரைகள் என 1000 ஒட்டகங்கள் குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்தி பெருமானாருக்கு முன்னால் நிறுத்தி, யா ரசூலல்லாஹ், இதை நான் போர்க்களத்திற்காக நான் தந்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். இது ஒட்டுமொத்த சஹாபாக்களும் செய்த உதவி அல்ல, ஒரே தனி மனிதர் வாழ்நாள் முழுக்க செய்த உதவி அல்ல, ஒரே ஒரு தடவை அந்த ஒரு போர்க்களத்திற்காக மட்டும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களால் வழங்கப்பட்ட உதவி என்றால் வாழ்நாள் முழுக்க அவர்கள் எவ்வளவு தூரம் கொடுத்திருப்பார்கள் என்பது சிந்திக்க முடியவில்லை. கற்பனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவ்வளவு பெரிய கொடை உள்ளம் கொண்டவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். இல்லாவிட்டாலும் கொடுத்தார்கள். தனக்கு தேவை இருந்த போதிலும், தனக்கு வேறு எதுவுமே இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் கூட அவங்க கொடுத்து உதவுனாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள்ட்ட ஒருத்தர் பசிக்குதுன்னு ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டார். அவங்க தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில் சொன்னார்கள், அவருக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரே ஒரு ரொட்டி துண்டு இருக்குது அப்படின்னாங்க. சரி கொடு. ஆயிஷா அம்மாட்ட அவங்க சொன்னாங்க, ஆயிஷா அம்மா யாரும் நீங்கள் நோன்பு வச்சுருக்கீங்க, நோன்பு வைக்கிறதுக்கு இஃப்தாருக்கு இந்த உணவு தான் இருக்குது, நமக்கு இந்த ரொட்டியை விட்டால் வேறு கிடையாது, இப்போ என்ன செய்கிறது, கொடு பார்த்துக்கலாம். கேட்டவருக்கு கொடுக்காமல் இருக்க முடியாது, அவர் கேட்டுட்டார், வழங்காமல் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணமே என்ன அப்படின்னு சொன்னால், கேட்டு அவர்கள் தராமல் இருந்ததே கிடையாது வாழ்நாள் முழுக்க. அவங்களோடு வாழ்ந்தவர்கள் தானே, அப்படி தானே இருப்பாங்க. நோன்பு திறக்கிறதுக்கு அது ஒன்று தான் இருக்குது என்று சொன்னப்பட்ட பிறகும் கூட நீ கொடு, அல்லாஹ் திருப்பி தருவான் அப்படின்னாங்க. இருந்த ஒரு ரொட்டியையும் கொடுக்கப்பட்டது. நோன்பு திறக்கிறதுக்கு கையில் ஒன்றும் இல்லை. ஆனால் அல்லாஹு தஆலா இஃப்தாருடைய நேரம் வருவதற்கு முன்பே எங்கிருந்தும் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு உதவிகளை வழங்கிவிட்டான்.
வந்த பிறகு சொன்னாங்களாம் தன்னுடைய பணிப்பெண்ணிடத்தில், இப்போ இதை சாப்பிடுங்க நோன்பு துறக்கிறதுக்கு, அதை விட இது ரொம்ப சிறந்தது, அல்லாஹு தஆலாவிடமிருந்து வந்த ரிசுக்கு என்று ஆயிஷா அம்மையார் சொன்னார்களாம். அப்போ இந்த அளவிற்கு தனக்கு தேவை இருந்த போதிலும் பிறருக்கு கொடுக்கக்கூடிய குணமுடையவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள். அந்த கொடுக்கும் குணத்தை தான் ஈரேற்றம் தரக்கூடிய குணம் என்று மார்க்கம் சொல்கிறது. சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், இதா மாத்த சகியு, கொடுக்கும் குணமுடைய ஒரு கொடை வள்ளல் இறந்துவிட்டால் காலத்தில் அர்து வல் ஹஃபலத்து, மலாக்குமார்கள் எல்லாம் சொல்வார்கள், ரப்பி தஜாவஸன் அப்திக ஃபித் துன்யா பி சஹாயிஹி, உலகத்தில் வாழும் பொழுது இவர் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய குணமுடையவராக இருந்தார், அதனால் அந்த குணத்திற்காக இவரை நீ மன்னிச்சிரு, இவரை இப்போ நீ பொருந்திக்கொள் என்று மலக்குமார்கள் சொல்வார்கள். அதே கொடுக்கக்கூடிய குணமில்லாத ஒரு கஞ்சத்தனம் கொண்ட ஒரு மனிதர் இறந்து போனால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்வார்களாம், மக்கள் எல்லாம் இவரிடத்தில் உதவி தேடி வந்த பொழுது தனக்கும் அந்த மக்களுக்கும் இடையில் இவர் திரையை போட்டு கொண்டார், உள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்று என்றாகக்கூடாதுன்னு ஒரு தடுப்பை போட்டு கொண்டார். எப்படி மக்கள் வருகிற பொழுது இவர் தடுப்பை ஏற்படுத்தி கொண்டாரோ, திரையை போட்டு கொண்டாரோ, அதை மாதிரி இவர் சொர்க்கத்துக்கு வரும்பொழுது நீயும் திரை போட்டுரு, இவரை உள்ளே விடாத அப்படின்னு சொல்லி மலக்குமார்கள் சொல்வார்களாம். அதனால் சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான ஒரு பெரிய குணம் எதுவென்றால் கொடுக்கும் குணமாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த குணத்தை நமக்கு தருவானாக. வா குர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.